Hello friends, welcome to KALAI'S KITCHEN. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதிச்சதும் நான் இன்னைக்கு ஒரு முழு இனிப்பு சோளம் எடுத்திருக்கேன். அதை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்து ஆற வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதும் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் போதே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு சோளத்தில் எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் தனியாக வரும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சோள மாவு சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் மாவு நல்லா கோட்டாகி தனித்தனியாக வந்திருக்கு. இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம கலந்து வச்சுருக்க சோளம் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி சின்ன சின்ன பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு ரெடியாக இருக்குது. இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. கடைசியாக இதில் எலுமிச்சம்பழத்தோட சாறு, கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை, அவ்வளோதான். நம்ம கிறிஸ்பி கார்ன் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.